சேர்வைக்காரர். அதிகாரம் 27. தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 100ற்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யஷொபயாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோத் தலகர்த்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். மூன்றாவது மாதத்தின் 3ஆம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களின் தலைவனுமாயிருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான். 4வது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும், அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 5வது மாதத்தின் 5ஆம் சேனாபதி இஸ்ராகியனான சம்ஹூத் என்பவன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6வது மாதத்தின் 6ஆம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 7வது மாதத்தின் 7ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8வது மாதத்தின் 8ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபக்காயி என்னும் ஊஷாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9வது மாதத்தின் 9ஆம் சேனாபதி பென்யமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10வது மாதத்தின் 10ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நேத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11வது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்பிராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12வது மாதத்தின் 12ஆம் சேனாபதி ஒத்தினியேல் சந்ததியான எல்தாயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் இராணுவ சேர்வைக்காரரை திட்டம் பண்ணுகிறார். தாவீது ஒரு யுத்த மனுஷர். அவர் ஒரு பராக்கிரமசாலி. இஸ்ரவேல் தேசத்தில் சேர்வைக்காரர் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தாவீதின் திட்டம். தேவைப்படும்போது சேர்வைக்காரரை அழைத்துக் கொள்ள முடியாது. இராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்றவர்களாகவும் தொடர்ந்து பயிற்சி பெறுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேசத்தின் சேனையில் இருக்கிறவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி பண்ணும் வண்ணமாக எப்போதும் ஆயத்த நிலைமையில் இருக்க வேண்டும். தாவீது 24,000 சேர்வைக்காரர்களை எப்போதும் ஆயத்த நிலையில் வைத்திருக்கிறார். சேர்வைக்காரர்கள் தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 100ற்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய சேர்வைக்காரரை 12 வகுப்புகளாக பிரிக்கிறார். ஒவ்வொரு வகுப்பில் உள்ள சேர்வைக்காரரும் ஒவ்வொரு மாதம் ராஜாவை சேவிப்பார்கள். ராஜாவை சேவிப்பதற்கு 24,000 சேர்வைக்காரர் என்பது போதுமானது. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள சேர்வைக்காரர்களின் மொத்த எண்ணிக்கை 2,88,000 பேர். இஸ்ரவேல் தேசத்திலே ஆயுதம் ஏந்தி யுத்தம் பண்ணக்கூடியவர்களில் 1/5 ஒரு பகுதியினர் சேர்வைக்காரராய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் சேர்வைக்காரராகிய 2,88,000 பேரும்
12 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வகுப்பு என்னும் வீதத்தில் இவர்கள் 12 பிரிவாக வகுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வகுப்புக்கும் வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 100க்கு சேர்வைக்காரரும் தலைவர்களாய் இருக்கிறார்கள். தாவீதின் பராக்கிரமசாலிகளை பற்றிய அட்டவணையில் இவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது மாதத்தின் 3வது சேனாபதியாகிய பெனாயா என்பவன் தலைமையான பிரதானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமையான பிரதானி என்னும் வார்த்தையானது மூல எபிரேய பாஷையிலே தலைமையான ஆசாரியர் என்று பொருள்படுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பெனாயா தலைமையான பிரதானியாகவும் தலைமையான ஆசாரியராகவும் இருக்கிறார். தேசத்தில் யுத்தம் இல்லாதிருக்கும்போது தலைமையான பிரதானியாக இருக்கிற பெனாயா தலைமையான ஆசாரியராக தேவாலயத்திலே பணிவிடை செய்வார். தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடைபெறாமல் அமைதியாய் இருக்கிறது. இக்காலத்தில் பெனாயா தலைமையான ஆசாரியராக ஊழியம் செய்கிறார். தாவீது ராஜாவை சேவிப்பதற்காக இஸ்ரவேல் புத்திரர் 12 வகுப்புகளாக வகுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வகுப்பிலும் 24,000 பேர் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 2,88,000 பேர் ராஜாவை சேவிக்கிறதற்காக வகுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட மாதத்தில் தங்களுக்கு வகுக்கப்பட்ட வரிசையின்படி ராஜாவை சேவிக்க மாறி மாறி வருவார்கள். சேர்வைக்காரர்கள் 12 மாத வகுப்புகளாக வகுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் விவரம் வருமாறு: 1ஆம் மாதம் யாஷபயாம், 2ஆம் மாதம் தோதாயி, 3ஆம் மாதம் பெனாயா, 4ஆம் மாதம் ஆசகேல், 5ஆம் மாதம் சம்ஹூத், 6ஆம் மாதம் ஈரா, 7ஆம் மாதம் ஏலேஸ், 8ஆம் மாதம் செபக்காயி, 9ஆம் மாதம் அபியேசர், 10ஆம் மாதம் மக்ராயி, 11ஆம் மாதம் பெனாயா, 12ஆம் மாதம் எல்தாயி.